Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. இந்தியாவில் இருக்கும் பாகிஸ்தானியர்கள் உடனடியாக தங்கள் நாட்டுக்கு திரும்பிச் செல்லாவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் பார்க்கலாம். மருத்துவ காரணங்களுக்காக இந்திய வருகை, உறவுமுறை திருமணத்தில் இந்தியாவில் தங்கியது, இப்படி எண்ணற்ற காரணங்களால் பாகிஸ்தானியர்கள் ஏராளமானோர் இந்தியாவில் தங்கியுள்ளனர். பாகிஸ்தான் ஆதரவோடு பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இந்திய அரசை பல அதிரடி முடிவுகளை எடுக்க வைத்திருக்கிறது. வெளியேறுங்கள் இந்தியாவை விட்டு என்ற பிரகடனம் வெளியிடப்பட்டுள்ளது. தெற்காசிய நாடுகளுக்கான கூட்டமைப்பு விசாவின் மூலம் இந்தியாவில் தங்கியுள்ள பாகிஸ்தானியர்கள் இந்தியாவிலிருந்து வெளியேறுவதற்கான காலக்கெடு கடந்த 26ஆம் தேதியுடன் முடிவடைந்துவிட்டது. மருத்துவ விசாவில் தங்கியுள்ளவர்களுக்கான காலக்கெடுவும் முடிவடைகிறது. இப்படி சுற்றுலா, வணிகம், திரைப்படம், ஊடகம், மாநாடு, மலையேற்றம், படிப்பு, புனித பயணம் என வழங்கப்பட்ட 12 வகையான விசாக்களுக்கும் காலக்கெடு முடிந்துள்ளது. அனைத்து மாநிலங்களிலும் பாகிஸ்தானியர்கள் வெளியேறிவிட்டார்களா என்பதை அந்தந்த மாநில அரசுகள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவிட்டிருக்கிறார். சரி, இதையும் தாண்டி பாகிஸ்தானியர்கள் இந்தியாவில் தங்கியிருந்தால் என்ன நடக்கும் என்ற கேள்வி எழுகிறது. இந்த ஆண்டு உருவாக்கப்பட்ட குடியுரிமை மற்றும் வெளிநாட்டினருக்கான சட்டத்தின் அடிப்படையில் விசா முடிந்தும் தங்கியிருப்பவர்கள் கைது செய்யப்படுவார்கள். அவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படும். மேலும் 3 லட்சம் ரூபாய் வரை அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். ஒரு வன்முறை நிகழ்வு சாமானிய மக்களை எப்படியெல்லாமோ புரட்டி போட்டு விடுகிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.